தனியாரிடம் பல லட்சம் ரூபாய் செலவு ஏற்பட்டதால் அரசே செயற்கை கருத்திருப்பு மையம் தொடங்கியுள்ளதாகவும் சென்னையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக மதுரையில் தொடங்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஓரத்தூரில் புதிய துணை சுகாதார நிலையத்தை திறந்து வைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை எழும்பூரில் உள்ளது போல தஞ்சையிலும் குழந்தைகள் நல மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இங்கு முற்றிலும் இலவசமாக சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது எனவும் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற பல லட்சம் ரூபாய் செலவு ஏற்படுவதால் ஏழை மக்களுக்காகவே முதலமைச்சரின் உத்தரவின்படி அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அடுத்த கட்டமாக மதுரையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்று கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நான்கு கட்டிடங்களை திறந்து வைத்தும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற பல்வேறு கட்டிடப் பணிகளை ஆய்வு செய்தும், அதேபோல் புதிதாக தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலையில் அமையவிருக்கிற அவசர தீவிர சிகிச்சைக்கான ஒரு மையம் ஒன்று அமைவதற்குரிய இடம் தேர்வும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை தொடங்கி நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய சந்திரசேகர், பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணா போன்றவர்கள் காலை தொடங்கி இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு மருத்துவத்துறை சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஏற்கனவே ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு 4,04,00,000 மதிப்பீட்டில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் 2017ஆம் ஆண்டு அவசரகால தீவிர விபத்து சிகிச்சை மையம் ஒன்று அமைவதற்கு 4,04,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது.